RRB ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது ஒரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். விச் ஆஃப் த ஃப்ராக்ஷன்ஸ் given below when added to 5/16 gives 1 அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதில் இந்த மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 5/16 இருக்குல்ல, இந்த 5/16 கூட எதை ஆட் பண்ணுவால் நமக்கு 1 வரும் அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த மாதிரி ஆடட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு ரிசல்ட், அதாவது என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறது 1 கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. இது வந்து கிடைக்க வேண்டிய ஆன்சர். இது கூட ஆடட் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம இதிலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்கத கழிக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே ஆடட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரிசல்ட் என்னவோ, அதாவது கிவ்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த ரிசல்ட்லேருந்து ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கழிச்சிட்டோன்னா போதும். அப்போ 1 - 5/16 இதில் வந்து 16 எல்சிஎம் எடுக்கணும். அப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா இங்கே 16 வரும். 16 - 5 அப்போ 11/16. இதுதான் ஆக்சுவலாக ஆன்சர். ஆனால் ஆப்ஷனில் 11/16 இல்லை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, 11/16ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இதையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா, அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும், பகுதி தொகுதி ரெண்டையுமே 2ஆல் பெருக்கணும். அப்போ 11 × 2 22 வரும். 16 × 2 32 வரும். 22/2 32ங்கிற இந்த சி ஆப்ஷன் தான் கரெக்டாக. ஒருவேளை இந்த ஆப்ஷன் இல்லாமல் இந்த இடத்துல 11/16 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் இங்கே 11/16 இல்லாமல் 11/32 இருக்கிறதுனால தான் நம்ம வந்து மறுபடியும் என்ன செய்கிறோம்னா, இந்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.